ஆக்சுவலி அவங்க மெஜாரிட்டி காட்டணும்ன்றது ரூல்ஸ். ஓகேயா, மெஜாரிட்டி காட்டினா மட்டும்தான் சீட்ல சிஎம்மாவே உட்கார முடியும். அதுக்கு பற்றாக்குறையா ஒரு 108 107 சீட்டு தான் இருக்குன்ற பட்சத்துல ஒரு ஆளுநர் போய் மெஜாரிட்டி காட்டணும்ன்றது அது ஒரு இதுதானே. மெஜாரிட்டியே இல்லாம ஒருத்தவங்க போய் சிஎம்மா எப்படி உட்கார முடியும்? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, மெஜாரிட்டி காட்டினாதான் சிஎம்மா உட்கார முடியுன்ற ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணி யாரும் போய் யாரையும் உட்கார வைக்க முடியாது. ஸோ ஆளுநர் அவர் சைட்ல இருக்கிறத கண்டிஷனை மட்டும் தான் சொல்றாங்க. யாரையும் நீ 118 பேரை கொண்டு வா, நான் பண்ணி தரேன் தானே சொல்றாங்க. மற்றபடி ஆளுநர் சைடோ கவர்மெண்ட் சைடோ ஏதோ பிரச்சனை இல்லை. இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து மெஜாரிட்டி காமிச்சு அவங்க போனாங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு கட்சியுமே இருக்காது. ஏன்னா 108 காமிச்சு இவங்க மெஜாரிட்டியில இருக்கும்போது ஒரு எல்லாரும் மக்களா தேர்ந்தெடுத்த ஒரு பர்சனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க கொள்கைக்கு அகேன்ஸ்டா இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இனிமே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெண்டு கட்சியுமே இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டுல டோட்டலா காலி பண்ணிடுவாங்க. இவங்க பிஜேபியை பத்தி சொல்றதுக்கு இதுல எது நான்சென்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி பத்தி சொல்றதுக்கு இங்க வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 118 இருந்தாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்றது ரூல்ஸ். 234 தொகுதியில 118 மெஜாரிட்டி காட்டினாதான் ரூல்ஸ். அப்படின்னு இருக்கும்போது காமிக்கிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஒரு கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதானே. இதுல ஆளுநரை குறை சொல்றதுக்கும் பிஜேபி இதுல இன்வால்வ் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது.